அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான். ரமதானுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது இல்லையா? ஸோ சஹருக்கும் இஃப்தாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப்தார் டைமில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிற டைமில் டக்குன்னு பவுலில் கொஞ்சமாக தண்ணியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. கடல மாவு வந்து நீங்க பாக்கெட்ல இருக்கிறதா வாங்கிக்கோங்க, லூஸ்ல வாங்கிக்க வேணாம். ஸோ அப்பதான் கெட்டு போகாம வண்டு வராம நல்லா இருக்கும். இப்ப எந்த கப்ல நீங்க மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், பட் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கலர் கூடுதலா இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு கரண்டியோ இல்லைனா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில்வர் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா அப் டு 3 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ இஃப்தார் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டைமும் சேவ் பண்ணும். கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு, கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி இது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 3 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சஹர் டைமில் சமைக்கிறதுக்கு லேசியாக ஃபீல் பண்ணும்போது இது ரைஸு கூடயோ இல்லை சப்பாத்தி தோசை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய கிட்ஸ் இருக்காங்கன்னா ரைஸில் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ 1.5 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற காம்பையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு ரைஸோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரே டைம்லேயே எல்லா தக்காளியும் சேர்த்துக்காமல் 2 பேட்சாக நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும், இல்லைன்னா கசப்பாயிடும். இப்போ இது நல்லா ஆறின அப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்து சேர்த்துக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ இடித்து சேர்த்துக்கோங்க, அரைக்க வேணாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 15 minutes ஆகுது ஆகும் இந்த மாதிரி வரத்துக்கு. ஸோ இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 6-7 வரமிளகா, அடுத்து இடித்து வச்ச பூண்டும் சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கினா போதும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்தப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க, டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியோட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருகுன ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரத்தோட நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் வெளியிலேயே 15 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெடாமல் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் பவுடர் தான். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இதை செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கஸ்டர்ட் பவுடரில் சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. பட் நான் சர்க்கரை இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். இது கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் புஷ் பிராண்டோட வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் செய்கிறனால வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராபெரியோ இல்லை பட்டர்ஸ்காட்ச் வேணும்னா நீங்கள் அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ இது மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 3 months வரைக்குமே இது நல்லா தான் இருக்கும். இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் 3மே ஒரே அளவு தான். ஒரே அளவு சேர்த்து நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி. அடுத்து இஃப்தாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த பிரெட் க்ரம்ஸு. இது கெடாமல் 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். வெஜ் ரோல், கட்லெட்டு, க்ராக்கெட்ஸ்னு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இது என்னடா பிரெட் க்ரம்ஸ் கூட ஒரு ப்ரிப்பரேஷனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த க்ரம்ஸை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இது கெடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மீடியமோ இல்லை ஹையோ வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு கண்டினியூஸாக 10 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதை எடுக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி உதிரியாக விழுகும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே தெரியுதுல நல்லா உதிரியாக விழுகிறது. ஸோ அவ்வளோதான், சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா ஜிப்லாக் பவுச்சில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 1 month வரைக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, வெளியில் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸு. பாலில் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாதாம், 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனைக்காக ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ண அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஏலக்காவை இதுலேருந்து தனியாக எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன்னா சர்க்கரையோட நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நட்ஸு சேர்த்து அரைக்க வேண்டியதான். நட்ஸு சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடராக வர மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா பாதாம்லாம் சேர்த்துருக்கிறனால அதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகி டைட் ஆகி உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஸோ கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து வந்துடும். உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மில்க் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கிட்ஸு கொடுக்கும்போது மில்க் பவுடர் சேர்க்க தேவையில்ல. ஸோ அவ்வளோதான், ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப் டு 3 months வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த நட்ஸ் பவுடர். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு பசி இருக்கும்போது இந்த மாதிரி சூடான பாலில் இந்த நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுங்க, ரொம்பவே ஹெல்தியானது. ஸோ ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வரும்.
அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாமும் 50 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட் பார்த்தா ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். அடுத்து ஒரு 30 கிராம் அளவுக்கு அக்ரூட் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 30 கிராம் இருக்கும். இது சேர்க்கறதுனால உங்க கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளமும் கியூர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 30 கிராம் அளவுக்கு வரும். ஸோ இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மக்கானாவை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னா இதை உடைக்கும் போது இந்த மாதிரி உதிரியாக விழுகணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 1/2 கப் அளவுக்கு பாதாமும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் இது எல்லாமே தனித்தனியாக தான் நீங்கள் வறுக்கணும். அடுத்து வால்நட்டும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஓட்ஸுமே இந்த மாதிரி நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப டார்க் ஆகக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். அடுத்து நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்க்கும் போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வெடிச்சப்புறமா இது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. ஸோ 2 பேட்சாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு ஜல்லடையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பவுடர் ஆகாமல் இருக்கும் இல்லையா, இதை மறுபடியும் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு மிக்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. என்னோட பையனுக்கு டெய்லி நான் இதுதான் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரமதான் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் இஃப்தாருக்கு இன்னும் என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் செய்யலாங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.